கூட்டுவானோ, உனக்கு ஆசான் ஆவானோ, குருவா மாறுவானோ. அது எந்த வடிவத்தில்? ஒரு பூ பறிக்க போற, முள்ளு குத்தம் கையில். அப்போ நீ யோசிக்கணும், ஓ இதை பறிச்சதால் தானே நம்ம கையில் முள்ளு குத்துச்சு, இதை பறிக்கலைன்னா நம்ம கைக்கு ஒன்றும் இல்லையே வேணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ அனுபவப்படணுமா. அவன் ஒவ்வொரு இதுலேயும் குருவா மாறுவானான். அது யாரா ஒன்னாலும் இருப்பானோ. அதுக்கு அருணகிரி சொல்றான், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனேன். நீ எந்த விதத்திலேயாவது வா, ஆனா எனக்கு குருவா வா, எனக்கு அறிவு போதிக்கிறவனா வா, என்னை அழிக்கிறவனா வராத. நீ மலராவா மணியாவா ஒளியாவா உருவமாவா எதுவாவனா வா, ஆனா என் அறிவை தெளியவை. அப்போ ஒரு குருன்றவன் கடவுள் வழியில வரானோ, எந்த வடிவத்திலேயாவது வருவானோ. அப்போ அந்த குருவை மதிக்கணுமா. குரு வார்த்தையிலேருந்து பிழையிலே கூடாது. அவன் தான் செய்யறானோ. அவன் குரு பாட்டு கத்திக்கினே இருந்தா இவன் பாட்டுக்கு எதையானா செய்திருந்தா இவன் சீடனுக்கு தகுதி இல்லாதவன் தான்றோம். அப்போ இந்த குரு சொன்னதை கேட்டு கடவுளை எப்படிடா வழிபடணும்னா காதலிக்கணுமா. என்ன பண்ணோம்? காதலிக்கணும். கடவுளை காதலிட்டா கத்திரிக்காய் கடையில் போய் காதலிக்கிறான் இவன். அதனால்தான் சொல்றாரு அருணகிரி, உன் உடம்புக்குள்ள என்னன்னா இருக்குதுரா. இப்ப முருகன் ஒரு கடவுள், அது கை காட்டினா ஊரே அழிய போகுது. அதுக்கு என்னத்துக்கு வேலு, அதுக்கு என்னத்துக்கு சேவல், அதுக்கு என்னத்துக்கு மயில், இத்தனி வச்சுக்கினா சண்டை போட்டு போகுது. கடவுள் தானே அது. நம்மள மாதிரி ஆளா இருந்தா பரவாயில்ல, யாருன்னா 2 குத்தா கம்மன் கவுந்து போட்டு போவோம். அது கடவுள். இத்தனையும் எங்கடா என்ன உனக்குள்ளதாண்டா இருக்குது, அதாண்டா அடையாளம் அங்க வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. காத்து நீல நிறம், அது மயில். இந்த தொண்டை சேவல் கத்துறது, அதனாலதான் உனக்கு குரல் வருது, இல்லைன்னா குரலே வராது. இந்த வேலு மூச்சு என்னது. அதனால சொல்றாரு அருணகிரி, ஆடும் பரி வேலனி சேவல் எனும் பாடும் பனியே பனி அருள்வாய், தேடும் காயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே, உல்லாச நிரகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலையே, எல்லாம் மற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபவேனர். எப்ப கேட்கிறாரு, எனக்குன்னு இந்த உலகத்துல ஒன்னும் இல்லை சாமி, நீ தான் இருக்கணும், உன்னை நம்பிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துடுறான். எனக்கு எல்லாம் இருக்கு சாமி, பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் இருக்குது, காரு பங்களெல்லாம் இருக்குதுன்னா நான் தேவைப்பட மாட்டேன்டான்னு போயிடுவானோ. அப்போ அந்த பாம்பு என்னன்னா குண்டலி பாம்பு, அந்த சேவல் என்னன்னா தொண்டை குழி கத்துறது, இந்த காத்தினுடைய நிறம் என்னன்னா நீளம். எவ்வளோ அக்யூரேட்டா வச்சுக்கிறான் பாரு, ஆதி இல்லை. எவ்வளவு பெரிய அறிவாளிகள் பாரு. ஆனா எப்போவாவது இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோமா, தெரிஞ்சுக்கணுக்கிறோமா? கேட்டதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. மண்ணாங்கட்டி மாதிரி சுத்தின்னு வரும், துட்டோனிட்டு பயன்படாது, பயன்படவே மாட்ட எந்த நேரம். அதனால்தான் வள்ளலார் சொல்றாரு, பெத்த தாய் புள்ளைய மறந்துடலாமா, புள்ள தாயை மறந்துடலாமா, உடல் உயிரை மறந்துடலாமா, உயிர் உடலை மறந்துடலாமா, கண் இமைய மறக்கலாமா, இமை கண்ணை மறக்கலாமா, நமச்சிவாய மந்திரத்தை நான் ஒரு நாளும் மறக்கேனேன்றார். என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிறதெல்லாம் நான் மறப்பேன்பா, நமச்சிவாயத்தை மட்டும் நான் மறக்க மாட்டேன்ற இல்லையா. அப்படிப்பட்ட பொருள் சேடுங்கன்னா, எதையோ தேடிக்கின்னு எங்கேயோ அலைஞ்சா எங்க நிம்மதி கிடைக்கும்? 10 ரூபாய் கையில் இருந்ததுன்னா நான் கூட சந்தோஷமாகிறேன். ஒரு 100 ரூபாய் கையிலன்னா யாருன்னா போன் பண்ண, ஏன் வேற வேலை இல்லையா உனக்குன்றேன். இப்படிப்பட்ட மனுஷன் உருப்படுவானா சொல்லு. அதனால ஆண்டவனை இதயத்துல வைக்க வழி பாருங்க, ஆசையை இதயத்துல வைக்காதீங்க. ஆசையை இதயத்துல வச்சா ஆண்டவன் வெளியே போயிடுவான், ஆண்டவனை வச்சா ஆசை வராது. அந்த ஆண்டவன் உட்கார்ந்தானாதான் உனக்கு சொர்க்கம் நரகம் மோட்சம் முக்தி எல்லாம். ஆனா ஆசை இருந்ததுன்னா உலகம்தான் முக்கியம். அதுக்குதான் சொன்னோம், ஆசையே பிறப்பு உண்டாக்கும், ஆசையே அறவே ஒழித்தது.
கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாது, அங்காடி நாய் போலே அலையாது, இவ்வளவோ நமக்கு சொல்லிக்கிறாங்க. மகிழ்ச்சி. நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். கடந்த 10 ஆண்டு காலமாக ஐயாவுடைய முழு ஆசி எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் இந்த ஆசி கிடைக்கணும். எல்லாரும் ஐயாவுடைய கருணை எல்லாருக்கும் இருக்கும். அதை கரெக்டாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க. மிகுந்த மகிழ்ச்சி. அவர் எம்ஏ பிஎல் எம்எல் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறார். அவருக்கும் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்ட பிறகு அவருக்கு ஒரே குறிக்கோள், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே புள்ள. அவர் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, இவர் ஒரே புள்ள. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் கல்யாணமே வேணான்னு இருந்தார். அப்போது சாமியாரை போகிறதுக்கு எம்ஏபிஏல படிக்கணும் தேவையில்லையே. அப்போ நீ படித்தது வீணாக போயிடக்கூடாது. அதே நேரத்தில் உன் தாய் தகப்பனு அவங்க எவ்வளோ அளவுக்கு ஏம் பண்ணி உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சுருப்பாங்க. அவங்க அப்பா ஒரு மிலிட்ரி மேன். அப்போ அவங்க எவ்வளோ ஏம் பண்ணி படுக்க வச்சுருப்பாங்க, அது வீணாக போகக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான். அவங்க சொந்தக்காரெல்லாம் சொல்லி அவர் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்ன பிறகு கல்யாணத்துக்கு ஒத்துக்கினார். ஒத்துக்கினப்போ அங்கே எங்கே பொண்ணு பார்த்துக்கின்னு இருந்தோம். சரியாக செட் ஆகலை. நான் திடீர்னு சொன்னேன், ஒரு பொண்ணு இருக்குதுன்னாரு. சரி நீ போய் பாருன்னு. இல்லை அவங்க வரட்டும், நீ போய் பாருன்னு. பார்த்தாரு, செட் ஆயிடுச்சு. அவங்க தான் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருந்தாங்க, மீனாட்சி, இவருடைய ஒய்ஃப். பழனியில் ஆச்சு கல்யாணம். போயிட்டு வந்தோம். இன்றைக்கி ஜிஹெச் ராயப்பேட்டாலேருந்து ஜிஹெச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறாங்க. இவர் ஹைகோர்ட்லேயே இருக்கார். இப்படி ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீ ஆன்மீகத்தில் இருந்தால் கூட அந்த வாழ்க்கை பயணம் உனக்கு அமைதியாக போகணும். அதுக்கு ஒரு துணை தேவை. உன்னை ஒரு நாள் உடம்பு சரியில்லை, ஒண்டியா படுத்துட்ட, நீ அட்வொகேட்டுன்னா தண்ணி வருமா? அட்வொகேட்னா மாத்திரை வருமா? வராது. அதுக்கு ஒரு உதவி வேணும், ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஆள் யாராக இருக்கும் அப்படின்னா உன் மனைவியாக இருக்கணும், இல்லை உன் கணவனாக இருக்கணும். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி வாழ வேண்டியது, அதிகாரம் பண்ணி வாழறதில்லை. அது வாழ்க்கையே இல்லை. அது என்ன நீ அடிமைப்படுத்தலாமா, உன்னை நான் அடிமைப்படுத்தலாமான்ற வாழ்க்கை, அது சரியான மனித வாழ்வே கிடையாது. அந்த மாதிரி இன்றைக்கி 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. நல்லபடியாக மாதம் மாதம் வராங்க, பயன் தராங்க. அந்த மாவில் வர முடியல, லீவு கிடைக்கல, வரமால சித்ரா பௌர்ணமிக்கு வருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் சீராக இருக்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ பேசினுக்கிறேங்க. ஏதோ வந்தாங்க பேசணும், ஏதோ போனாங்கன்றது இல்லை. இங்கே பேசுறது அவங்களுக்கு பயன் தரணும். நம்மளுடைய பேச்சு சும்மானா தேவையில்லாத ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி என்ன பயன்? அது மற்றவங்களுக்கு பயன் தராது. அதே நேரத்தில் உங்களுக்கு புரியாத அளவுக்கு இலக்கியத்தில் பேசி என்ன பயன்? அது நம்ம ஒரு பேச்சு பேசுகிறோன்னா அது அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் படிக்காதவன். 1ஆம் கிளாஸ் கூட நான் படித்தது கிடையாது. இவ்வளோ பேருக்கு ஏன்னா அனுபவம். நான் ஒன்றும் ஒரு பெரிய மகான் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய குரு கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு அனுபவம் உண்டு. அந்த அனுபவத்தை பல பேருக்கு சொல்லின்னு இருக்கிறேன். அந்த அனுபவ ரீதியாக போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராதுன்ற உபதேசம்னு கொடுக்குறாங்க. அதை முறையோடு அவங்க கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு உபதேசம் 2 உபதேசத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய உபதேசங்கள் வேணும் நீ உச்சத்துக்கு போகணுன்னா. இப்போது உன் கால்லேருந்து உபதேசம் கொடுத்தா தான், உச்சந்தலை வரையும் கொடுத்தா தான் நீ மேலே போக முடியும். உன் காலுக்கு மட்டும் உபதேசம் கொடுத்துட்டா அது மேலே போகாது. அந்த மாதிரி உபதேசங்களை நம்ம முறையோடு கற்று முறையோடு பிறருக்கு கொடுக்கணும். நம்ம சரியாக தெரிஞ்சிக்காமல் நம்மளும் கெட்டது இல்லாமல் வரவங்களையும் கெடுக்கக்கூடாது. அதை விட நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் கெடுத்துட்டு வர்றதை விட செய்யாமல் இருக்கிறது, யாருக்கும் சொல்லாமல் உன்ன வரைக்கும் நீ தேடியும் போகிறது நல்லது. ஆனால் எனக்கே தெரியாத நான் போய் ஊரெல்லாம் உபதேசம் கொடுக்குறேன் அப்படின்னு போகிறது அது முறையற்ற செயலாகிப்படும். அதனால் எல்லாரும் நல்லதை தெரிஞ்சுங்க, எல்லாரும் நல்ல கடைசி உபதேசம் வரைக்கும் வாங்குங்க, எல்லாரும் குருமார்களாக மாறுங்க. அது எனக்கு சந்தோஷம்தான்.
ஆனால் எதுவும் தெரிஞ்சிக்காம குருமார்களை மாறுறது வந்து எனக்கு வருத்தத்தை தான் கொடுக்குமே தவிர சந்தோஷத்தை கொடுக்காது. இதுக்காக தான் எந்த ஆசிரமத்திலையும் கேள்வி பதில் கேட்டு பதில் சொல்கிறதுக்கு அது ஒரு குருன்னா அவர் வருவார், 1 மணி நேரம் அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை சொல்லுவார், அவர் போயிடுவார். இந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்லி பதில் சொல்கிறது கிடையாது. ஏன் நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, அவன் மனசுக்குள்ள 1000 சந்தேகத்தை வச்சுக்கின்னு கடவுளை தேட முடியாது. முதல்ல அவன் மனசில் இருக்கிற சந்தேகம் வெளியே போனால் தான் அவன் கடவுளை தேட முடியும். அதனால தான் முதல்ல நீ எதுக்காக வந்த, ஏன் வந்த, என்ன தெரிஞ்சுக்கணும்னு வந்த, இங்கே ஏதாவது அதிசயங்கள் காட்டலான்னு நினச்சின்னு வந்தீங்களா? அந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே வந்து ஒரு கடவுளை பற்றி மட்டும்தான் பேசுறது. ஏன்னா நிறைய போகணுங்க, எனக்கு ஜாதகம் பார்க்குறீங்களா, ஜோசியம் பார்க்குறீங்களா, என் புள்ள சேர்த்துப்பட்டா என்ன பண்ணுறது, பொண்டாட்டி சேர்த்துப்பட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் பேசுறது ஒரு ஆண்டவனை பற்றி மட்டும்.